கொளுத்துற வெயிலுக்கு கண்ட கண்ட கூல்ட்ரிங்க் எல்லாம் குடிக்காம நன்னாரி வேர்ல இருந்து நன்னாரி செஞ்சிருவோமா? வராது. வீட்டில் எதுக்கு செய்கிறது? அதுதான் எசன்ஸ் கிடைக்குது இல்லை அப்படின்னா பார்த்தீங்களா, நம்மளே சோம்பேறிப்பட்டா நமக்காக வேற ஒருத்தன் கெமிக்கல் இல்லாமல் ஆரோக்கியமாக எப்படிங்க செய்வோம்? எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே இந்த நன்னாரி வேர் கிடைக்கும். நன்னாரி வேறு இதை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கீங்கன்னா 200 கிராம் நன்னாரி எடுத்துக்கோங்க. நைட்டு ஒரு தடவை கழுவிட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் நைட்டெல்லாம் ஊற வச்சுக்கோங்க. இதை வந்து நன்னாரி வேரை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இதோடைய நைட்டெல்லாம் ஊறின தண்ணியும் சேர்த்து ஊற்றி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வச்சிடலாம். நல்லா கொதிச்சதும் ஃபில்டர் பண்ணி செப்பரேட்டாக வச்சிருவோம். அப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக பனங்கருப்பட்டி எடுத்து இடித்து போட்டு நல்லா அதுவும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா பக்கத்தில் எடுத்து வச்சிருக்கிற நன்னாரி தண்ணியும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தோல் எடுத்த சுக்கு, ஒரு 10 ஏலக்காய் போட்டு அதையும் பொடி பண்ணி எடுத்து போட்டுட்டு ஒரு 2 எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நன்னாரி எசன்ஸ் ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம நன்னாரி செய்கிறதுக்கு கிளாஸில் வந்து அந்த நன்னாரி எசன்ஸ் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றி எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டு நல்லா சில்லுன்னு மண்பானை தண்ணி எடுத்து ஊற்றிட்டு கலக்குன்னு ஒரு கல்ப் அடித்தோன்னா அவ்வளோ டேஸ்டியான நன்னாரி ரெடிங்க. வீடியோ பார்த்து லைக் போடுறது மட்டுமே இல்லைங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இதை பார்த்து செஞ்சு தாங்க, சந்தோஷப்படுவாங்க. வீடியோ பிடிச்சா சாண்டி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சுவைக்கலாம், அருமையாக வாழலாம். பாய்.